வைகை நதி தென்மதுரை வைகை நதி. நான் ஒருத்தி இங்க பைத்தியம் மட்டும் கத்திக்கிட்டு இருக்கேன். யாருக்கு ஃபோன் பண்றீங்க? ஹலோ, சொல்லு. ஐயா எங்க இருக்க? எங்கடா இருப்பேன்? நீ பண்ண வேலைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். இரு இரு, அரவிந்த் ஆபீஸ் பக்கம் போனேன்னா அப்படியே என் ஆபீஸையும் கொஞ்சம் எட்டி பாத்துக்கோ. ஏன் தோற எங்க போற? நான் என் பொண்டாட்டி கூட ஒரு வாரம் ஹனிமூன் போயிட்டு வரேன். என்னது, பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூன் போறியா? பொண்டாட்டியை தான் கூட்டு போக முடியும், அப்புறம் என்ன உன்னையவா கூட்டிட்டு போக முடியும்? கொழுப்பு பாரு. அடே கிறுக்கா, இங்க இவன் கையை உடைச்சு போட்டுட்டு நீ என்னடா ஹனிமூன் போறேன்னு சொல்லிட்டு இருக்க? அவன் கை தானையா உடஞ்சிருக்கு, என் கை நல்லா தான் இருக்கு, அதான் நான் கிளம்புறேன்னு சொல்றேன். அடே திமிரு பிடிச்சவனே, இதெல்லாம் நல்ல பாத்துக்கோ. எனக்கு நல்லா தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. ஆபீஸ் பக்கம் போனேன்னா என் ஆபீஸையும் சேர்த்து பாத்துக்கோ. டேய் டேய் டேய், எந்த ஊருக்கு போற? அது இன்னும் முடிவு பண்ணல, இப்போதைக்கு ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கேன். எந்த ஊருன்னே முடிவு பண்ணாம எந்த ட்ரெயின்லடா ஏறி உட்காந்துருக்க? இந்த ட்ரெயின் எங்க போய் நிக்குதோ அங்க போறையா, அங்க இருந்து வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ உனக்கு என்ன கவலை? சரி, எத்தனை நாள் ஆகும்? எப்ப வருவ? அது என் மூட பொறுத்தது. ஐயோ, ஏண்டா ஐயா கிட்ட பேசுறோங்கிற ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ எங்க ஆத்தா செத்ததுக்கு அப்புறம் இப்ப கூட உன் எக்ஸ சைட் அடிச்சுட்டு இருக்க, நீ என்கிட்ட பேசுற. சரி சரி, போயிட்டு வா பத்திரமா. என் பேத்தி பிள்ளைய பாத்துக்கோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போன வை. போலாமா? உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்காங்க? நிறையவே இருக்குடி, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. தாத்தா கிட்ட போய் இப்படி பேசுறீங்க, அவர் என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? அங்க என்னடானா உங்க தம்பி கையை உடைச்சு ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிட்டு வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு ஹனிமூன் கேக்குதோ? உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்காங்க? இல்லடி. இல்லையா? அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிக்கிறான், நான் பண்ணதுக்கு நான் அனுபவிக்க போறேன். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லடி, என் பொண்டாட்டி தலையில கையை வச்சதுக்கு அவன் அனுபவிக்கிறான், என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டினதுக்கு நான். வாயை மூடுங்க, ஏதாவது பேசுனீங்கன்னு பாத்துக்கோங்க, அதுக்கு நான் வேணும். உன் கூட தாண்டி இருக்கேன், நீ வராம எங்க போற? நல்லா வரமாட்டேன். வரல என்ன தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு போவீங்களா? ஆமா, அவன் கையை உடைச்ச மாதிரி உங்களுக்கு காலை உடைச்சு தூக்கிட்டு போயிடுவேன். என்னது, காலை உடைப்பீங்களா? ரொம்ப பெருசாலாம் இல்ல, சும்மா லைட்டா, ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாதபடி. எதுக்கு? எல்லாம் நம்ம வசதிக்கு தான். நம்ம வசதிக்கா? யோசிச்சு பாரு, நான் மட்டும் உன் காலை உடைச்சு உன்னை நடக்க முடியாதபடி பண்ணிட்டேன்னு வை. காலையில நீ தூங்கி எந்திரிச்சு முகம் கழுவி பல் தேய்க்கிறதுல இருந்து பாத்ரூம் போறது, அப்புறம் வேற எங்க போறதா இருந்தாலும் நைட்டு தூங்குற வரைக்கும் என் கூடயே தான் இருந்தாகணும், என் கையிலேயே தான் இருந்தாகணும். நல்லா இருக்கும்ல? செம்ம ரொமான்டிக்கா இருக்கும். பண்ணுவோமா? என்ன, என்னை மிரட்டி உங்க ஆசைக்கு அடி பண்ணி வைக்க பாக்குறீங்களா? என்ன சொன்ன? இன்னொருக்கு சொல்லு. என்னை மிரட்டி உங்க ஆசைக்கு அடி பண்ணி வைக்க பாக்குறீங்க. அடியே, நீ என்னடி என்ன வில்லன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்க? நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என்ன தேடி வந்து ட்ரெயின் நிப்பாட்டி வம்பு பண்றது மட்டும் இல்லாம காலை உடைச்சு தூக்கிட்டு போய் என்னென்னமோ பண்ணுவேன்னு வேற சொல்றீங்க. பொண்டாட்டி, இதெல்லாம் இப்போ நீ என் கூட வரலன்னு சொன்னாதான், வந்துட்டா கதையே வேற. முறைக்காதடி, பயமா இருக்கு. ட்ரெயின் இப்ப கிளம்பும். எனக்கு என்ன தெரியும்? நீங்க தானே நிப்பாட்டினீங்க. அது அந்த கிராசிங்ல போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வண்டியை எடுப்பானுங்கடி, அவசரப்படாத. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க சட்ட பாக்கெட்ல வச்சிருக்கிறதா நினைப்பா உங்களுக்கு? ஒரு ட்ரெயின் நிப்பாட்டுறதுக்கு எதுக்கு அதை சட்ட பாக்கெட்ல வைக்கணும்? ஒரு கால் பண்ணா போதும், உடனே நிப்பாட்டிடுவாங்க. என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்பாங்க. அதுவும் இப்பதான் ட்ரெயின் கிளம்பி இருக்கு வேற. கால் பண்ணது நீங்க தான் சொல்லி போட்டு கொடுக்கட்டா? பண்ணு. பண்ண மாட்டேன்னு நினைப்போ? பண்ணுடி, பண்ணுனா நீ தான் மாட்டுவ. ஏன் போன்ல இருந்தா கால் பண்ணீங்க? இருக்காதே, என் போனை நான் வீட்லயே போட்டுட்டுல வந்தேன். உன் போனை போட்டுட்டு வந்த, உன் ஆச்சியோட பட்டன் போனை விட்டுட்டு வந்துட்டியே, அதுல இருந்து தான் போன் பண்ணேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம ஆச்சியை இழுத்து விட்டுருக்கீங்க? பேத்தி முட்டாள்தனமா ஒரு முடிவு எடுத்ததும் அதை பேத்தியோட புருஷன்கிட்ட சொல்லணும்னு தோணாம பேத்தி இழுத்த இழுப்புக்கு கூட வந்திருக்காங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேணும்ல. ஓஹோ, அப்படின்னா உங்களுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? அத நீ கூடுடி, அதுக்கு தான் ஹனிமூன் போறது. பொண்டாட்டி, நீ தான் முறைக்காம திரும்பு. என்ன? எங்க போற? எதுக்கு வீட்டை விட்டு வந்த? உங்களை பிடிக்கல, உங்க கூட வாழ பிடிக்கல. சரி. என்ன சரி? இல்ல, இப்ப போறோம்ல, அங்க போய் பாத்துக்குவோம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு. நல்ல வேலை, விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு ட்ரெயின் நிப்பாட்டினாங்க.
ஆமா, நல்ல காலம் இல்லன்னா பாவம் அந்த பசுமாடு செத்து போயிருக்கும். இன்னைக்கு முகூர்த்த நாள், நல்ல நாள் வேற. அண்ணே என்னாச்சு? அண்ணே, இங்க பக்கத்துல லெவல் கிராசிங்ல ஒரு பசுமாடு தண்டவாளத்துல மாட்டிக்கிடுச்சுனே. சரி, அப்புறம் என்னாச்சு? அந்த ஏரியாவில இருந்து யாரோ போன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல இங்க ஸ்டேஷனுக்கு. என்னன்னு? அதானே, இங்க பக்கத்து லெவல் கிராசிங்ல தண்டவாளத்துல ஏதோ ப்ராப்ளம், வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி போன் வந்திருக்கும் போல. நல்ல வேளை வண்டி இப்பதான் கிளம்புனதுனால உடனே நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் இங்க இருந்து அங்க லெவல் கிராசிங்க்கு போன் போட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அங்க பசுமாடு மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்புறம் என்ன, அந்த லாக்கை எடுத்து விட்டாச்சு, பசுமாடையும் காப்பாத்தியாச்சு. பரவாயில்லையே. அதான் சரியான நேரத்துக்கு போன் பண்ணி வண்டியை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அதான் தப்பிச்சிருச்சு மாடு. இல்லைன்னா நல்ல நாள் அதுமா ஏதாவது அசம்பாவிதம் ஆயிருக்கும். அந்த பசுவுக்கு நேரம் நல்லா இருக்கு. இதை சொல்லுங்கக்கா. மலர்வழி புருஷனா கொக்கா? நீங்க ஒண்ணு செய்ய போக அங்க வேற ஒண்ணு நடந்திருக்கு, உடனே ஒரு பெருமை தான். அது உன் புருஷனோட ராசிடி. அவன் கெட்டதே பண்ணாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும்னு காட்டிட்டான் பத்தியா? ரொம்ப தான் பெருமை. அப்படின்னாலும் அந்த பெருமை எங்க ஆட்சிக்கு தான் சேரும். என்னத்துக்கு? எங்க ஆட்சி நம்பர்ல இருந்து தானே ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அப்ப கணக்குக்கு எங்க ஆட்சி ஃபோன் பண்ணதா தான் அர்த்தம். அப்ப இந்த பெருமையும் அவங்களுக்கு தான். அடியே, நான் சொன்னதை நம்பிட்டியா? உங்க ஆச்சி போனை கையோட எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என் போன்ல இருந்து தான் கால் பண்ணேன். சரி, முறைச்சுக்கிட்டே இருக்காத. வண்டி எடுக்க போறாங்க, இறங்குறியா இல்லையா? இறங்க மாட்டேன். சரி, அப்போ நீ போற இடத்துக்கே நானும் வர்றேன். ஏன் பார்ட்னர் என்ன போட்டு இப்படி பாடா படுத்துறீங்க? அதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க மட்டும் இப்ப ஃபோன் பண்ணி வண்டி நிப்பாட்டாம இருந்திருந்தா இந்நேரம் நான் மதுரையை விட்டே கிளம்பி இருந்திருப்பேன். ச்சே, பேசாம பஸ்லயாவது போயிருந்திருக்கலாம். அது இன்னும் வசதி. எப்படியா இருந்தாலும் ஒண்ணு மாட்டுத்தாவணி போகணும், இல்லைன்னா ஆரப்பாளையம் போகணும். எங்க போனாலும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. கருப்பண்ணனோட பொண்டாட்டியா பஸ்ல போறதா நடந்து வர்றதா அப்படின்னு உடனே எனக்கு போன் வந்திருக்கும். மலர், நான் இல்லாம இந்த மதுரையை விட்டு உன்னால போகவே முடியாது. ஆமா, பெரிய மதுரையை காக்கிற சொக்கநாதன் நினைப்பு. நீ மீனாட்சின்னா நான் சொக்கநாதன் தாண்டி. சரி சொல்லு, எங்க போற? நான் எங்கேயே போறேன்? பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமே இப்படி பின்னாடியே வர்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? ஏன் என்ன விட்டா ஊர் உலகத்துல வேற பொண்ணா இல்ல? 1000 பேர் இருப்பாங்க, அவங்க பின்னாடி எல்லாம் நான் போக முடியுமா? நான் என் பொண்டாட்டி பின்னாடி தானே போக முடியும். அழகு பெண் அழகு 1000 தான் இருக்குதடி, ஆனா என் மனசு ஓமடியில் விழுந்ததடி. யார் அது டைமிங்கா பாட்டு போடுறது? யார் கண்டா? அதுக்கு ஆள் செட் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் வந்திருப்பீங்க. நான் செட் பண்ணி கூட்டிட்டு வந்தேனா? ஆமா. அவள மன முடிச்சு அரச நாட்டியில் குடியிருப்ப, வேட்டா அழகு மல்ல காத்த கொஞ்சம் திருப்பிருப்ப, மல்லிகப்பூ வண்டி கட்டி வாங்கி வருவேன், மெட்டனிக்கு டைட்டானிக் இங்கிலீஷ் படம் பார்க்க வைப்பேன், செம்புவள விரல் விட்டு நகம் விழுந்தாலும் அத ஒரு முத்தா வச்சிருப்பேன், கட்டுவன குந்தல் விட்டு முடி விழுந்தாலும் வரம்பர் சுத்தா வச்சிருப்பேன், மடியில் சீராட்டுவேன், விடுங்கும் பாலாட்டுவேன். யாரோ என் மனசுல இருக்கிறதெல்லாம் டைமிங்கா பாட்டா போடுறாங்க. போடுவாங்கல்ல, ஏன் போட மாட்டாங்க? இங்க பாருடி, நானும் நல்ல புள்ளையா அடக்க ஒடுக்கமா என் பொண்டாட்டிக்கு அடங்கின புருஷனா இருக்கணும்னு தான் பாக்குறேன். ஆனா நீ விட மாட்ட போலயே. வேண்டாம் சாமி, வேண்டாம். நான் என் வேலையை பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மலர், சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்னு நினைச்சு விஷயத்த ரொம்ப சீரியஸ் ஆக்கிறாத. என் கோவத்தை நீ இது வரைக்கும் பார்த்ததில்ல, பார்த்தா தாங்க மாட்டேன். பயப்படாதடி, என் கோவத்தை நான் உங்ககிட்ட என்னைக்கும் காட்ட மாட்டேன். ஆனா நீ இப்படி முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை, என் கோவத்தை உங்ககிட்டயும் நான் காட்ட வேண்டி வரும். அதை செய்ய வச்சிடாத. என் பொறுமையை ரொம்ப சோதிக்காம இறங்கு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், இறங்கு. என் மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்ததுன்னா இறங்கு. தட்ஸ் குட். அப்படித்தான் இருக்கணும். போலாமா? அதான் மலர். என்ன? வெயிட். மலர், ஏறுங்கடா. ஏறுங்க. ஏகா, மாப்பிள வா. என் தங்கச்சி வந்தாளா? அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். வந்தாங்களா? இங்க வரலையே மாப்பிள. கற்பாயி, நீ என்ன சொன்ன என் மைனிய? ஏய், என்னடா ஆளாளுக்கு என்கிட்ட வந்து பாயறீங்க? நாங்க எல்லாரும் இருக்கும் போதே நீ மைனியை திட்டினதை நான் பார்த்தேன். அப்ப நாங்க யாருமே இல்லாத போது நீ மைனியை ஏதோ சொல்லியிருக்க. இங்க பாரு தம்பி, நான் எதுவுமே சொல்லல அவளை. நீ தேவையில்லாம சண்டையில தூட்டுறாத எங்க 2 பேருக்கு நடுவுல. ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. சரி, என் மைனி எங்க?
அட எனக்கு என்னடா தெரியும், நானே அங்க இருந்து இப்பதான்டா வந்தேன். என் மைனி அங்க இருந்து கிளம்பியே 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நீ அங்க இருந்து இப்பதான் வந்தியா? அப்ப நடுவுல எங்க போனீங்க 2 பேரும்? மாப்பிள்ள எங்கேயும் போகல. நீங்க எங்க போயிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் மைனி எங்க இப்போ? எப்பா எனக்கு என்னப்பா தெரியும், அங்கதானே இருந்தா. தம்பி ஆச்சியை கூட்டிட்டு என்னடா போயிருக்கா? அப்படின்னா எங்கேயாவது வேலையா நின்றுப்பா. இருக்குமோ? அப்போ போன் வேற இல்ல மைனி கிட்ட. எங்க ஆச்சி கிட்ட போன் உண்டே. அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. தம்பி எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கன்னு தோணுது. ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாடா, இவன் பெரியவன் தானே கையை உடைச்சு அரவிந்தன் அங்க படுக்க வச்சிருக்கான். ஒருவேளை அவனை பாக்குறதுக்கு போயிருப்பாளோ? வாய்ப்பு இருக்கு. என் தங்கச்சி என்னதான் ரக்குடு காலா இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. கண்டிப்பா அங்கதான் போயிருப்பா. நீ அங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போன் போட்டுக்காரு. எங்க ஐயா அங்கதான் இருக்காரு. இந்த போன் போடுறேன். மாப்பிள்ள உன் அண்ணன் அங்க? மைனியை தேடி தான் போயிருக்காரு. அப்படியா? அப்ப நானும் ஒரு பக்கம் தேடட்டா? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, ஃபோன் பண்ண விடுங்க. சரி சரி பேசு. ரிங் போகுது. என்னடா? ஐயா மைனி அங்க வந்தாங்களா? யாரு பேத்தி பிள்ளையா? அவ எங்கடா இங்க இருக்கா? அங்கேயும் இல்லையா? சரி அண்ணன் வந்தாரா? அவன் எங்கடா இங்க இருக்கான்? அண்ணனும் வரலையா? ஐயோ. அடே இப்ப எதுக்கு நீ அவங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்க? இல்லையா, மைனி ஒரு வேலையா வெளியே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கும் போகல, இங்க வீட்டுக்கும் வரல, ஆச்சி வீட்லயும் இல்ல. இந்த எங்க ஆச்சியை வந்துட்டாங்கல்ல. அண்ணனும் இன்னும் ஒன்னும் ஃபோன் பண்ணல. அடே உங்க அண்ணைய அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூன் போயிருக்கான்டா. என்னையா சொல்ற? ஆமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி சொன்னான், என் ஆபீஸையும் சேர்த்து பாத்துக்கோன்னு. நீ வீட்டை பாத்துக்கோ என்ன. சரி நீ போனை வை. என்னடா ஐயா என்ன சொல்றாரு? ஒன்னும் இல்ல, நான் கிளம்புறேன். நில்லு மாடு, கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. எங்க உங்க அண்ணனை மைனியையும்? அது 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்களாம். நான் கிளம்புறேன். இந்த மாடு நில்லு. எங்க ஓடுற? என்னமோ நான் அவளை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி வந்து தையத்தக்கான்னு குதிச்ச. நீ செஞ்சாலும் செய்வ. உன்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட என் அண்ணன் என் மைனிய ஹனிமூன் கூட்டிட்டு போயிருப்பாரு. செகுல கட்டி அரைஞ்சன்னா பாரு. ஆச்சி மலர் எங்க ஆச்சி? அதான் தம்பி சொல்ற அப்படில அதான். ஷாலினி அப்ப நம்மளும் ஹனிமூன் போனா என்ன? அட வெள்ள பணியாரம். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஆ உங்க தம்பி என்ன வேலை பார்த்து வச்சிருக்காருன்னு மறந்துட்டீங்களோ? ஏன்? உங்க தம்பியால அங்க எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. அதை எதையும் சால்வ் பண்ணணுங்கிற ஐடியா இல்ல. இப்போ ஹனிமூன் போறதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல அது ஏமாடு, உங்க அண்ணன் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஹனிமூன் போகலாம், நாங்க போக கூடாதோ? ஏன் என் அண்ணனோட தம்பி நான் அவருக்கு ஏதாவது இப்ப பிரச்சனை கொடுத்துருக்கனா? இவரோட தம்பி தானே பிரச்சனை பண்ணியிருக்காரு. இருந்து அதை என்ன ஏதுன்னு பாக்குறத விட்டுட்டு ஹனிமூன் போறாங்களாம்ல. எப்ப ஒரு ஃப்ளோவில் தெரியாம கேட்டுட்டேன். அதுக்காக அப்படிலாம் கிளம்பிட மாட்டோம். கிளம்பிதான் பாருங்களேன். போனா என்னடா செய்வ? அதான் உனக்கு இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து கூறு கட்டு போச்சு, வேற ஒன்னும் கிடையாது. உன் மைனியை தேடி தானே வந்த, அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல, கிளம்பு. இருந்து உன் வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிட்டு போவேன்னு நினைச்சியா? கிளம்பதான் போறேன். மாப்பிள்ள இருந்து சாப்பிட்டு போ. அப்படியா? என்ன சமைச்சு வச்சிருக்கா உங்க பொண்டாட்டி? அது ஒன்றும் சமைக்கல. அப்புறம் எதுக்கே சாப்பிட சொல்றீங்க? ஆர்டர் பண்ணுவோம் மாப்பிள்ள. அத எங்களுக்கு செய்ய தெரியாதா? மேலும் எங்க வீட்டுல சாப்பாடு நிறைய இருக்கு. சரி அப்படின்னா கிளம்பு. போறேன். கொழுப்படுத்த மாடு. உன்னை விட கொஞ்சம் கம்மி தான் கருப்பாயி. போ. ஏப்ப என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் ஹனிமூன்ல போயிருக்காங்களாம். நம்மளும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை போயிட்டு வருவோம் என்ன ஷாலினி? அது ஒண்ணுதான் குறைச்சல். முறுக்கிக்கிட்டே திரியறா. மாப்பிள்ள வந்து இவளுக்கும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் சரியா வருவா போல. என்ன வட்டானே? வாப்பா ஆட்டுமே. வீட்டுக்கு போகாம எங்க வந்திருக்கோம்? அதான் சொன்னேன்ல ஹனிமூன் போறோம்னு. இங்கயா? மனசு விட்டு பேசுறதுக்கு வெளியூர் போகணும்னு அவசியம் இல்ல. நட. இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், வீட்டுக்கு போவோம் வாங்க. இங்க பாருடா, லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போனவங்க இப்போ வீட்டுக்கு போவோன்னு என்னையவே கூப்பிடுறாங்க. ஹோட்டலுக்கு நான் வரமாட்டேன், வீட்டுக்கு போவோம். தாத்தா கிட்ட பகுமானமா சொல்லியாச்சு ஹனிமூன் போறோம்னு. அவர் எங்கேயோ நம்ம போயிருப்போம்னு நினைச்சிட்டு இருப்பாரு. நீங்க என்னடா மதுரைக்குள்ளேயே இருக்க போறீங்க? நடடி. மாட்டேன். நடக்கிறியா இல்லைன்னா காலை உடைச்சு தூக்கிட்டு போகவா? அப்படித்தான். நட 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 நட. நீங்க முன்னாடி போங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சார் வெல்கம் சார். யா தேங்க்யூ. என்ன சார் இன்னைக்கு திடீர்னு?
எப்பவும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல சார்? ஜஸ்ட் ஃபார் பர்சனல் விசிட். வெல்கம் வித் ப்ளஷர் சார். ம், தேங்க்யூ. போலாமா? ம். பார்ட்னர், ஆ, நீங்க ரெண்டு பேரும் பேசுனதை பார்த்தா நீங்க அடிக்கடி இங்க வருவீங்க போல தெரியுது. ஆமா, மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன். யார் கூட? யார் கூடன்னு கேட்டேன். யார் கிடைக்கிறாங்களோ அவங்க கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னத்தான் உனக்கு பிடிக்கல இல்ல, அப்புறம் நான் யார் கூட வந்து ரூம் போட்டு தங்கினா உனக்கு என்ன? ஓஹோ, அப்படி போகுதா கதை? ம், இல்ல இல்ல, என் புருஷன் அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு தனி சூட்டே இங்க இருக்குன்னா அப்பப்போ அபிஷியல் மீட்டிங்க்கு வருவீங்களோ? பரவாயில்லையே, என் பொண்டாட்டிக்கு கூட மூளை வேலை செய்யுது போல. ஆ, நாங்க புத்திசாலி தான். ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண வேலையை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. அது வேற, இது வேற. சரி, இப்ப சொல்லு, ஏன் என்ன பிடிக்கல? எதுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புன? பிடிக்கல, அவ்வளவுதான். இதோ இப்ப பாத்துறேன் பிடிக்குதா இல்லையான்னு. என்ன பண்ண போறீங்க? ஹனிமூன்ல என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் பண்ண போறேன். எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்ல. ஒரு பொண்ணு பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ விருப்பம் இல்லாம அவளை தொட்டா அதுக்கு பேரு ரேப். ஐயோ, சரி அப்படின்னா அதை பண்ணிடுவோமா? ம், பண்ணிடுவோமா? பார்ட்னர் வேண்டாம். இல்லடி, நான் உன் கையை கட்ட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். பிடிக்கலன்னா சப்புன்னு ஒரு அறை வச்சுட்டு வெளியே போயிடு. ம், என்ன சொல்ற? பார்ட்னர் வேண்டாம், பார்ட்னர் வேண்டாம், பார்ட்னர் 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 வேண்டாம், பார்ட்னர் வேண்டாம். பார்ட்னர் கஸ்தூரி, அழுதுகிட்டே இருக்காதீங்க கஸ்தூரி. அழுகட்டும் அழுகட்டும், நல்லா அழுகட்டும். பார்த்த வேலை அப்படி, வாங்கின அடி அப்படி. அப்புறம் அழுகாம என்ன செய்வா? இல்லை அழுக வராமத்தான் என்ன செய்யும்? ஏன் பாட்டி நீங்க வேற? ஏன்தா வலிக்குதா? ம், கொஞ்ச நேரம் படுக்கிறியா? வேண்டாம். உனக்கு தாலி கட்டினவர் வாசல்லையே தான் நின்றுட்டு இருக்காரு இன்னமும். பிரச்சனையை எப்படி பெருசாக்கி வச்சிருக்கேன்னு பாத்தியா? அண்ணன் சம்மதிக்காதுன்னு தான் நான் ஒண்ணுமே சொல்லலாத்தா. அவன் சம்மதிக்க மாட்டான், இப்பவும் கூட சம்மதிக்க மாட்டான். ஆனா உங்க அண்ணன் கருப்பங்கிட்ட சொல்லியிருந்தேனா அவன் எப்பாடுபட்டாவது நீ ஆசைப்பட்ட மாப்பிளையே உனக்கு கட்டி வச்சிருந்திருப்பான். இல்ல, அப்படி நடந்திருக்காது. ஏன்தா, அவன் அக்கா ஆசைப்பட்டான்னு அவளையே அவன் அந்த வீட்டில் தான் கட்டி கொடுத்துருக்கான். உன்னை கட்டி கொடுக்க மாட்டானா? அது அப்பா. இப்பதான் பிரச்சனை ஆயிடுச்சே, ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கல்ல. ஒரு சண்டைன்னு வந்தா 4 வார்த்தை அப்படி எப்படின்னு வர்றதுதான். அண்ணன் அப்படியெல்லாம் பேச்சுக்கு எதுவும் பேசாது. அது சரிதான் தா, ஆனா அக்காள் அங்க கட்டி கொடுத்துருக்கும் போது அப்படி எப்படி விட முடியும்? ஒரு வார்த்தை அப்படி எப்படின்னு பயமுறுத்துறதுக்கு சொல்றதே பாத்தியா? அப்படி அன்னைக்கு சொன்னதுனாலதான் இன்னைக்கு உங்க அக்கா மாப்பிள்ளை எப்படி இறங்கி வந்திருக்காருன்னு பாத்தியா? நீ தான் அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துட்ட. எப்படி இருந்தாலும் அரவிந்த் அண்ணன் இதுக்கு சம்மதிக்கவே சம்மதிக்காது. நீ வீட்டில் சொல்லி இருந்திருக்கணும், சொல்லாம இருந்துக்கிட்டு சும்மா இப்படி அப்படின்னு உலட்டிக்கிட்டு இருப்பா. என் வீட்டில் பெரியவங்க நாங்கள்லாம் இல்லையா? பேசி வச்சு முடிக்க மாட்டோமா? அரவிந்தன் ஒருத்தன் சம்மதம் இல்லைன்னா என்ன? இப்போ உங்கள் அம்மாலும் சரின்னு சொல்லிடுவா, விக்னேஷும் ஒன்றும் சொல்ல மாட்டான். இவன் ஒருத்தன் மட்டும் ஆடிக்கிட்டு தெரிய வேண்டியதேன் கடைசி வரைக்கும், எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு கருப்பன் சம்மதிச்சிருந்தான்னா எல்லாரும் அவன் பக்கம் தான் நின்றுப்போம் வீட்டில். ஊரு கட்டவளே பார்த்தா போ. சரிங்க பாட்டி, நடந்து போச்சு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. இனிமேல் சமாதானப்படுத்தி என்ன செய்யறதுன்னு பாருங்க. என்ன செய்யறது? அவன் ஒருத்தன் கையை உடச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். நான் இவன் என்ன வரத்து வாரானோ தெரியல. நான் தலை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த பிரச்சனையில். என்ன பண்ண போகிறோன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை. மாமா வந்ததும் நீங்கள் பேசுங்க பாட்டி. அவன் கோபம் குறையட்டும், ஒரு நாள் 2 நாள் விட்டு பேசுவோம். ம், அக்கா வேற போனவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. மாமா அவங்கள தான் தேடி போயிருக்காரு. ஏன் அவன் எங்கே போனா? ஆச்சியும் அக்காவும் எங்கேயோ வெளியே போனாங்க, ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. மாமாவும் அவங்கள தேடி தான் வெளியே போனார். இவரும் அவங்கள கூட்டிகிட்டு வரேன்ட்டு தான் அங்கே போயிருக்காரு ஆச்சி வீட்டுக்கு. அப்படியா? ஆமாம் பாட்டி. பாட்டி, அந்த அண்ணே வர்றாங்க. கஸ்தூரி, கஸ்தூரி ரொம்ப அடிச்சிட்டாங்களா அவங்க அண்ணே? வலிக்குதாம்மா? ம். எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி உங்கள் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன். ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, பிரச்சனை வேற மாதிரி பெருசாக போயிடும். தம்பி, இப்போ எதுக்குப்பா உள்ளே வந்த? என் பொண்டாட்டி எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி பாட்டி வெளியே நிற்க முடியும்? கஸ்தூரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஐயோ, எது நம்ம வீட்டுக்கா? ஆமாம் பாட்டி, நான் என் வீட்டுக்கு கூட்டு போகிறேன். கஸ்தூரி வா. வரமாட்டேன். வரமாட்டியா?
கஸ்தூரி என் கூட இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. வா என் கூட கிளம்பி வா. அங்க எங்க அண்ணன் இருக்கான்ல இன்ஸ்பெக்டர், பாத்துக்கலாம் வா. இல்ல, நான் என் அண்ணன் சொன்னாதான் வருவேன். உங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்ப வந்து எப்ப சொல்றது? இல்ல, எங்க பெரிய அண்ணன் சொன்னாதான் வருவேன். அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க. கஸ்தூரி, நான் உனக்கு தாலி கட்டி இருக்கேன். நீ இங்கே இருந்த பிரச்சனை பெருசாயிரும். நீ என் கூட வா. இல்ல, இப்ப நான் உங்க கூட வந்தாதான் பிரச்சனை பெருசாகும். நான் இங்கேயே இருக்கேன். எங்க பெரிய அண்ணன் வந்து எதனாலும் பாத்துக்கிடட்டும். அவர் தான் இந்த விஷயத்துல நான் தலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. ஒரு கோவத்துல அப்படி சொல்லியிருப்பாரு. அப்புறம் நிதானமா வந்து பேசுவாரு. அப்போ இப்ப நீ என் கூட வரமாட்ட? வரமாட்டேன். என்ன இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு தான். அதுல நீங்க பண்ணது பெரிய தப்பு. அதுக்கு துணை போனது நான் பண்ண பெரிய தப்பு. ஏதோ ஒரு வேகத்திலையும் ஒரு பயத்திலையும் அப்படி தப்பு பண்ணிட்டோம். அதை தொடர வேண்டாம். நான் இங்க இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க. எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிடலாம் எதுவா இருந்தாலும். அப்படின்னா நான் அரவிந்த் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்படிலாம் எதுவும் பண்ண வேண்டாம். பேசிக்கலாம். உன்னை போட்டு மாட்டு அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்ற? என் அண்ணன் தானே. நான் தப்பு பண்ண அடிக்க தான் செய்வாங்க. விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். தம்பி, அதான் சொல்றல்ல, சொன்னா கேளுங்க. நீங்க கிளம்பி போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என் பேரன் வரட்டும். கஸ்தூரி, இதான் உன் முடிவா? என்னை ஆமாண்ணே, கஸ்தூரியும் பாட்டியும் இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீங்களும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கீங்க. இப்ப அதே வீட்டுல இன்னொரு பொண்ணையும் கட்டியிருக்கீங்க. கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லதுண்ணே. ஆற போட்டு பேசுவோம். இப்ப இருக்கிற கோவத்துக்கும் வேகத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாதான் போகும். சரி, அப்ப நான் இப்ப என்ன பண்ண? நீங்க வீட்டுக்கு போங்க. அரவிந்த மாமா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு. இனி அவரால் கஸ்தூரிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க தைரியமா போங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கோவம் குறையட்டும். அதுக்கப்புறம் பேசலாம் உட்காந்து. சரி சரி, அப்போ கஸ்தூரி பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். ஃபோன் பண்ணு என்ன எதுனாலும். ம், பாட்டி பாத்துக்கோங்க பாட்டி. போயிட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. ம். இவன் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு போறான்? இவனை யார் வீட்டுக்குள்ள விட்டது? இங்க இருங்க. இப்பதான் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கோம். நீங்களும் வந்து உடனே பொங்காதீங்க. என்ன, நான் பொங்குறேனா? ஆமா, ஆள் மாத்தி ஆளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு எங்களுக்கும் தெம்பு இல்ல. வேற வேலை இல்லையா? ஏன் என்ன வேலை வெட்டி முறிக்கிற? நான் வெட்டுறதும் முறிக்கிறதும் இருக்கட்டும். போன வேலை என்னாச்சு? அக்கா எங்க? என்ன ரொம்ப தான் எதிர்றா? அக்கா எங்குங்க? அண்ணனும் மைனியும் வெளியே போயிருக்காங்க. சரி, பத்திரமா தானே இருக்காங்க. அப்ப விடுங்க. இவ ஒரு நேரம் எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு அழுகுறா. ஒரு நேரம் பார்த்தா நூத்துக்கலவி மாதிரி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா பேசுறா. இவளை எந்த கேட்டகரியில தான் சேர்க்கறது? படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நீங்க போய் படிங்க. ஏன், உனக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? எனக்கு இருக்கு. அதை விட முக்கியமான வேலை இருக்கு. இந்த கஸ்தூரிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ணா, நீ படிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் டிமிக்கி கொடுக்கறதுன்னு தான் பார்த்துட்டு இருப்ப. சரி, நீங்க போய் படிங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறமா வாரேன். என்னமோ பண்ணு. கஸ்தூரி, அழுதுகிட்டே இருக்காதத்தா. செத்த நேரம் போய் படு போ. ம், செத்த நேரம் தூங்கி எந்திரிச்சாலே மனசுல உள்ள பாரமெல்லாம் குறைஞ்சிரும். உடம்பு வலியும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். போய் படு போ. ம், சரி. மலர், ம், இங்க பாரு, என்ன பாரு. இப்ப சொல்லு, என்ன பிடிக்கலன்னு. வஞ்சி பெண் ஆசை கொள்ளும் கட்டழகா, வைகை நீராட வந்த கள்ளழகா, தேக்காலே சித்தி செய்த தோளழகா, தோகைக்கு மோகம் தந்த ஆளழகா, நீங்காமல் இருப்பேன் நீதான் அழைத்தால், நானாமல் கொடுப்பேன் தேர்ந்தான் எடுத்தால். இப்ப சொல்லுடி, என்ன பிடிக்கலன்னு. போதும் போங்க, சும்மா இருங்க. சரி சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுடா, என்ன பிரச்சனை உனக்கு? லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புற அளவுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத. அது பொய்ன்னு உனக்கே தெரியும். என்ன பிடிக்கலன்னு பொய்யா ஒரு லெட்டர் எழுதும் போதே கண்ணில் இருந்து அவ்வளோ கண்ணீர் வந்து லெட்டர் எல்லாம் கண்ணீர் துளியா இருக்கு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? அப்படி என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லக்கூடாதா? மலர், ம், என்கிட்ட எதுனாலும் சொல்லுடா. எதையும் சொல்றதுக்கு தயங்குற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கா நான் உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். ம், நீங்க சந்தோஷமா இருக்கணும் பார்ட்னர். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதை விட ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவா? நிஜமா? சத்தியமா? என் மேல சத்தியம். ம், மலர், ம். நீ என்கிட்ட சந்தோஷமா தானடா இருக்க? உங்களுக்கு எப்படி தெரியுது? என் பொண்டாட்டி என்கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இன்னைக்கு பண்ண வேலை அப்படி தெரியல. அதான் கேக்குறேன். நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பார்ட்னர்.
அப்புறம் எதுக்குடி பொண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்புன? அப்படி என்ன கோவம் உனக்கு என் மேல? கோவமா உங்க மேலையா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணு எனக்கு எப்பவுமே வராது பார்ட்னர். அப்புறம் என்னதாண்டி பிள்ளை உனக்கு பிரச்சனை? நான் தான் பிரச்சனை. யாருக்கு? எல்லாருக்குமே. எல்லாருக்கும்னா இன்க்ளூடிங் மீ? ம், முக்கியமா உங்களுக்கு தான். அப்படின்னு யார் சொன்னா? யாரும் சொல்லல, ஆனா எனக்கே தெரியும். ஆஹா, அப்படியா? ம், என் பார்ட்னர், உங்க மனசுல நான் மட்டும்தான் இருக்கனா?